ஏஷியன் பெயிண்ட்ஸ் நிறுவனத்திற்கு அதனுடைய பங்குக்கு என்னதான் ஆச்சு? ஏன்னா அதனுடைய உச்ச விலையிலிருந்து கிட்டத்தட்ட 25-30 விழுக்காடு வந்து சரிஞ்சிருக்கு. அது ஜனவரி 2021 என்ன விலைக்கு வித்துக்கிட்டு இருந்ததோ அதே விலைக்கு கிட்டத்தட்ட திரும்ப போயிடுச்சு. கடந்த ஒரு மாதத்தில் கூட 15 விழுக்காடு விழுந்திருக்கிறது. கடந்த ஓராண்டில் 20 விழுக்காடு. அப்போ என்னதான் நடக்குது நிறுவனத்தில்? ஏன் இந்த வீழ்ச்சி? இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், இது அபிஸ் சேனல். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது. இதில் நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாயின் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் உங்களுடைய கணக்கிலேருந்து 29 ரூபாய் எடுக்கப்படும். எந்த மாதமும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் நிறுவனத்துடைய பங்கினுடைய சரிவுக்கு சில காரணங்களை நம்ம பட்டியலிட போகிறோம். ஆனால் இந்த காரணங்களானது நேற்று உருவாகி திடீர்னு இன்னைக்கு இறக்கத்தை கொண்டு வரவில்லை. இது வந்து நெடுநாளாக கொய்த்து கொண்டிருந்தது, இப்போது பொங்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏஷியன் பெயிண்ட்ஸினுடைய சரிவுக்கு முதல் காரணம் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். 1947 ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியாக உருவாக்கப்பட்ட இந்த நிறுவனம் ஆதித்ய பிர்லா குழுமத்தினுடைய மிக முதன்மையான ஒரு நிறுவனம். அப்போ ஆரம்பித்தது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல துறைகளிலும் கால் பதிச்சு இப்போ கடந்த 1-2 ஆண்டுகளாக நாங்களும் வந்துட்டு பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போகிறோம், அதில் நிறைய மார்க்கெட் ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதற்கான நடவடிக்கைகளும் நடந்து பிப்ரவரி 2024 பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க பிர்லா ஓப்பஸ் அப்படிங்கிற பிராண்ட் நேமில் அந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காங்க. அதை இன்னும் 3 ஆண்டுகளுக்குள்ள 10,000 கோடி வருமானம் ஈட்டக்கூடிய நிறுவனமாக மாற்ற போகிறோம் அப்படின்னு அவங்களுடைய திட்டம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா 30-35,000 கோடி. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு எதிரணியாக இதுவரைக்கும் உள்ளே வந்த பிளேயர்ஸ் எல்லாமே சின்ன பிளேயர்ஸாக இருந்தாலும் ஈவன் பெரிய பிளேயர்ஸ் இருந்தாலும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் அடிச்சுக்க முடியல. அதற்கான காரணத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் கிராசிம் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிராளியாக இருப்பார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏஷியன் பெயிண்ட்ஸ் நிறுவனத்துடைய முதலீட்டாளர்கள் மத்தியில் ஏற்பட்டதுனாலையும் அதனுடைய பங்கு இறங்கி இருக்கிறது. இப்போ எடுத்துக்காட்டு கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி சொத்து கொண்ட ஒரு நிறுவனம். அதில் 1.5 லட்சம் கோடி வந்துட்டு கடனாக இருக்கிறது. அதை கழித்தால் கூட மிச்சம் இருக்கக்கூடிய நெட் ஒர்த் என்று சொல்லக்கூடிய 3 லட்சம் கோடி வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸோட போட்டி போட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஏஷியன் பெயிண்ட்ஸினுடைய சொத்து மதிப்பு என்ன? வெறும் 30,000 கோடி. அதனால் இப்போ இந்த 3 லட்சம் கோடி வைத்திருக்கக்கூடிய கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய சொத்துலேருந்து 10 விழுக்காடை எடுத்து இந்த பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கு போட்டால் கூட ஏஷியன் பெயிண்ட்ஸினுடைய போட்டி போட்டு விடலாம் அப்படின்னு ஒரு பரவலான எண்ணம் இருக்கிறது. ஆனால் ஏஷியன் பெயிண்ட்ஸை வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு 30 லட்சம் கோடி மட்டும் போதுமா? அந்த சொத்து மதிப்பு தான் அவங்களுடைய வருமானம் ஈட்டும் முறையா இல்லை அவங்களுடைய தந்திரம் தான் என்ன அப்படிங்கிறத தெளிவாக 3வது காரணத்தை முடிச்சுட்டு நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்முடைய வேல்யூவேஷன் அப்போ இப்போதைக்கு இந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உள்ளே வந்தது தான் முக்கியமான ஒரு காரணம். 2வது காரணம் ஏஷியன் பெயிண்ட்ஸினுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின். செப்டம்பர் 2024 முடிந்த காலாண்டில் 15 விழுக்காடாக சரிந்து விட்டது. அதற்கு முந்தைய காலாண்டில் 18 ஆகும். அதற்கு முந்தைய ஆண்டில் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-23 விழுக்காடாகவும் இருந்த அந்த மார்ஜின் செப்டம்பர் 2024 காலாண்டில் 15 விழுக்காடாக சரியவும் மக்களுக்கு ஒரு அச்சம் வந்தது. என்ன அச்சம் அப்படின்னா, ஏற்கனவே இந்த நிறுவனத்திற்கு பல இப்போதைக்கு வந்த நிறுவனங்களிலிருந்து அந்த மார்க்கெட் ஷேரை பிடிக்கக்கூடிய ஒரு நெருக்கடியும், அதே நேரத்தில் கிராசிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாம்பவான் இந்த துறைக்குள்ளே வரும்பொழுது இவங்களால் இந்த மார்ஜினை ரெக்கவர் பண்ணி திரும்ப இந்த நிலைக்கே போக முடியுமா? பழசில் அவங்க செஞ்ச அந்த ஒரு அற்புதமான ஒரு வருமானம் ஈட்டு முறையும் அந்த வளர்ச்சியும் உங்களால் காண்பிக்க முடியுமா அப்படிங்கிற அச்சம் வந்தது. இது பல நாளாக அதிகமான விலையில் நல்ல ப்ரீமியமில் வச்சுக்கிட்டு இருந்த ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினால அந்த ஸ்டாக் இறங்கியது. இது 2வது காரணம். 3வது ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக நான் கருதுவது வேல்யூவேஷன். இதனுடைய பி ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல நிறுவனங்கள் 2020 மேலே வரும்பொழுது ஓரளவுக்கு சுமாரான பியில் வித்துக்கிட்டு இருந்தாலும் 2020 செப்டம்பர்லேருந்து 2022 கிட்டத்தட்ட 2023 தொடக்கம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 80 பி ரேஷியோவில் வித்துக்கிட்டு இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் இத்தனை ஆண்டுகள் வந்துட்டு ஒரு நல்ல பயங்கரமான ஒரு ஹெவி பியில் இதுக்கு வந்துட்டு ட்ரேட் ஆகிற அளவுக்கு எந்த நிறுவனத்தாலையும் வளர்ச்சியை வந்து சஸ்டைன் பண்ணி நிலைத்திருக்க முடியாத ஒரு பிரச்சனை எப்பொழுதுமே வரும். அந்த இது வந்துட்டு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அப்படின்னு சொல்ல மாதிரி நெடுநாளாக வந்துட்டு அப்படியே கனன்று கொண்டு இருந்தது. இவங்க வந்து கிராசிம் இண்டஸ்ட்ரியினுடைய அறிவிப்புனால பொலன்னு அப்படின்னு விழுந்துருச்சு. இது மிக 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 முக்கியமான காரணம். 3வது காரணம். இப்போ கிராசிம் இண்டஸ்ட்ரியை உள்ளடக்கிய முதல் காரணத்தை பற்றி பேசும்போது 3 லட்சம் கோடி நெட் அசட்ஸ் இருக்கக்கூடிய கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வெறும் 10 விழுக்காடு சொத்து, அதாவது 30,000 கோடியை தூக்கி போட்டு ஏஷியன் பெயிண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய அந்த மார்க்கெட் ஷேரை பிடிச்சிட முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஆக்சுவலாக ஏஷியன் பெயிண்ட்ஸினுடைய சொத்து மதிப்பானது 30,000 கோடியே இல்லை. அந்த நிறுவனம் வந்துட்டு ஆஃப் பேலன்ஸ் ஷீட் அசட்ஸ் என்று சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சொத்தோடு இருக்கக்கூடிய நிறுவனம். அதனால தான் அது வந்துட்டு இத்தனை நாளாக கோல் வச்சுக்கிட்டு இருந்தது. அதற்கு நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்.
ரொம்ப இழுத்தடிக்க மாட்டேன், விரைவாக சொல்லிடுறேன். ஏஷியன் பெயிண்ட்ஸ் நிறுவனமானது வழக்கமாக பொருள் தயாரித்து விற்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய நிறுவனம். இது மாதிரி துறைகளில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ப்ரொடியூசர், இடையில பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, அதற்கப்புறம் ஹோல்சேலர்ஸ் இருப்பாங்க, அதற்கப்புறம் ரீட்டைலர்ஸ் கிட்ட போகும். இப்படி இந்த செயினில் அவங்களுடைய இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு ₹100 வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்னா அதில் ₹20 வந்துட்டு இந்த ரீட்டைலர்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹோல்சேலர்ஸுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் போயிடும். இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் 1970 ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இனிமேல் நாங்களே நேரடியாக ரீட்டைலர்ஸ், அதாவது அந்த டீலர்ஸ்க்கு விற்க போகிறோம் அப்படிங்கிற முடிவு. இதில் என்ன பிரச்சனை? முடிவு எல்லாரும் எடுக்கலாம், ஆனால் அதை எப்படி சாத்தியப்படுத்துவதுங்கிற என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் அப்படிங்கிறது டெக்கரேட்டிவ் பெயிண்ட்ஸ் துறையில் இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த துறையில் ஒரு வாடிக்கையாளர் வந்துட்டு ஒரு பெயிண்ட் வாங்க வராங்க அப்படின்னு சொன்னால் அந்த பூச்சில் என்ன வண்ணம் இந்த நேரத்தில் உடனடியாக கிடைக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கக்கூடிய ஒரு துறை. அப்படி இருக்கும்பொழுது 10க்கு 10 அறையில் மட்டுமே வச்சிருக்கக்கூடிய பெரும்பாலான ரீட்டைலர்ஸ் இருக்கக்கூடிய இந்த துறையில் அவங்க எப்படி நேராக விற்றாங்கன்னா, அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வண்ணப்பூச்சி அந்த நேரத்தில் எப்படி அவங்களால விற்க முடியும்? ஒரு ஹோல்சேலர்ஸ் இருக்கார், டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காருன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய வேர் ஹவுஸை வாடகைக்கு எடுத்து வைக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ சிவப்பு நிற பெயிண்ட் வேணும்னு கேட்குறாங்கன்னா அதற்கு அடுத்த நாள் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி ரீட்டைலர் இவங்ககிட்டேருந்து வாங்கி கொடுக்க முடியும், இல்லை சாயங்காலம் வாங்கிக்கலாம் அப்படின்னு கொடுக்க முடியும். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நேரடியாக அவங்க விற்கிறதுனா என்ன பெயிண்ட் வேணும், எந்த நேரத்தில் வேணும் இவங்களுக்கு எப்படி தெரியும்? அதற்கு நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ் எத்தனை முறை அவங்க அந்த ரீட்டைலர்ஸ் இருக்கக்கூடிய பெயிண்ட்டை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளில் 3 முதல் 4 முறை 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை அவங்க ஒவ்வொரு ரீட்டைலர் இருக்கக்கூடிய பெயிண்ட்டையும் திரும்ப ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ நான் சொன்னது வந்து மிகச்சிறிய எடுத்துக்காட்டாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய டீலர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 70,000 டீலர்ஸ் இருக்காங்க. 70,000 டீலர்ஸ்க்கு ஒவ்வொரு நாளும் 4 முறைனா 2,80,000 முறை அந்த நிறுவனம் வந்துட்டு பெயிண்ட்டை அனுப்பணும். இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியப்படுத்தியிருக்காங்க. அதற்காகவே அவங்க வந்துட்டு தனியாக லாஜிஸ்டிக்ஸ், அவங்களுடைய பெரிய பெரிய ட்ரக்ஸ் வச்சு அது வந்துட்டு இந்தியா முழுக்க ஓடிக்கிட்டு இருக்குது. அதை வந்து இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி எப்படி ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு எப்படி அந்த ரீட்டைல்ஸுக்கு எப்படி அனுப்புறது அப்படிங்கலாம் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி செஞ்சாங்க அப்படின்னா 1970 ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், இந்தியாவிலேயே அந்த கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கிறது மிக சில இடங்களில் ஐஐடி மாதிரி இருக்கக்கூடிய இதில் இவங்க ஒன்று வாங்கினாங்க. பெயிண்ட் பிஸ்னஸ் இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு எதற்கு சூப்பர் கம்ப்யூட்டர்? இதை மிக தெளிவாக விவரமாக நான் எழுதிய விலை மதிப்பு என்கிற புத்தகத்தில் வந்துட்டு மிகவும் விளக்கி இருக்கிறோம். உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த திரையில் என்ன தெரியக்கூடிய எண்ணான 9840567128 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே ₹500 பணம் வாங்கி கொண்டு புத்தகத்தை வீட்டுக்கு அனுப்புவாங்க, இந்தியாவில் இருந்தால் மட்டும். அதற்கான காரணம், அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் பிரபலமான பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த துறையை அப்போவே அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் என்ன மாதிரியான பெயிண்ட் எந்த ஏரியாவில் விற்குது, எது அதிகமாக போகுது, இந்த டேட்டாவை அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 1970 50 ஆண்டுகளாக அந்த டேட்டாவை அவங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் மாடல் இவங்க உருவாக்கியிருக்காங்க. அது என்ன செய்யும் அப்படின்னா, ஒவ்வொரு கடைக்கும் எந்த நேரத்தில் இந்த நாளில் இந்த நேரத்தில் என்னென்ன பெயிண்ட்டை வந்து கொண்டு போய் அடுக்கணும் அப்படிங்கிறத அதுதான் முடிவு செய்தே தவிர இங்கே இருக்கக்கூடிய எந்த விதமான ஊழியருமே இல்லை. அந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அதுக்கிட்ட இருக்கிற டேட்டா வச்சுட்டு கிட்டத்தட்ட 90 விழுக்காடு சரியான முறையில் என்ன பெயிண்ட்டு எந்த நேரத்தில் எந்த இடத்துல தேவைப்படுதுங்கிறத கணிக்குது. அந்த ரீட்டைலர்ஸுமே வந்துட்டு அதை உறுதிப்படுத்துகிறாங்க. நாங்கள் வாங்குற அந்த 100 டப்பாவில் கிட்டத்தட்ட 97 டப்பா அந்த நேரத்தில் கேட்கக்கூடியதாகவே இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸினுடைய ஆஃப் பேலன்ஸ் ஷீட் அசட்ஸ்ன்னு நான் சொன்னது வந்துட்டு அவங்களுடைய கஸ்டமர்ஸ் கிடையாது, அவங்களுடைய டீலர்ஸ் கிடையாது, அந்த நிறுவனமே கூட கிடையாது, அவங்களுடைய ஊழியர்களும் கிடையாது. அவங்க கலெக்ட் பண்ண அந்த டேட்டா, இந்த டேட்டா 50 ஆண்டு கால டேட்டா தரவுகளை கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வாங்கணும்னா இவங்களுடைய போட்டியாளர்கள்கிட்டேருந்து வாங்கினா கூட பத்தாது. ஏன்னா அவங்க எல்லாருமே புதிதாக வந்தவர்கள். ஏஷியன் பெயிண்ட்ஸே இந்த டேட்டாவை கிராசிம் இண்டஸ்ட்ரீஸுக்கு கொடுத்தா தான் உண்டு. அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அவங்க அக்யூர் பண்ணால் தான் நடக்கும். ஸோ கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வெறும் அந்த சொத்து மதிப்பை வச்சுக்கிட்டோ இல்லாட்டி வந்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்தோ இந்த இதில் நுழைஞ்சி இந்த அளவுக்கு ஒரு மார்க்கெட் ஷேரை பிடிக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் அது மிக 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 கடினம். இப்போ இதை எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ் தற்போது என்ன மதிப்பு பெறும் அப்படிங்கிறத நம்மளுடைய எக்ஸல் ஷீட்டை வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அதனால் அதற்கு நம்ம இபிவி மெத்தடில் செஞ்சாலும் அது வந்துட்டு சரியான மதிப்பீடாக இருக்காது, அந்த விலையில் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இவங்களுடைய கடைசி வருமானம் பார்த்தீங்கன்னா இதோட ஆவரேஜ் வருமானம், ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 3700 கோடி, அதர் இன்கம் ஒரு 12%. இது எல்லாத்தையும் வைத்து அவங்களுடைய கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டு டெட்டெல்லாம் கழித்து பார்த்தோன்னா கூட எல்லா லைபிலிட்டிஸையும் போக்கினாலும் அதனுடைய ஒரு பங்கின் மதிப்பு 481 ரூபாயும், அதனுடைய டெப்டை மட்டும் கழிச்சோம்னா 572 ரூபாய். இப்போ அவங்களுடைய இப்போ விற்கக்கூடிய விலைன்னா 2400, கிட்டத்தட்ட 20-30 விழுக்காடு இறங்கின பிறகு கூட
2400 விற்கிது. அதனால் இது நம்ம நெருங்கவே முடியாது. நம்ம பஃபட் மெத்தடில் வளர்ச்சியை வச்சு மட்டும்தான் இதை பார்க்க முடியும். வளர்ச்சி எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது? இப்போ இது வந்து பிரச்சனையில் இருக்கிறதுனால நம்மளுடைய அனாலிசிஸ் ஷீட் போவோம். இதில் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் க்ரோத்து 5 வருஷ CAGR எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 5 ஆண்டுகளில் 14%, 12, 9, 15, 20. இதுலேயே ஒஸ்ட் கேஸ் சினாரியோ 9% இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோவை எடுத்துப்போம் 9%ன்னு. இந்த கேபெக்ஸ் வந்து நான் ஏற்கனவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா ஒரு பங்கின் மதிப்பு 1120 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி வருது. சரி, பெஸ்ட் கேஸ் சினாரியோவாக இருக்கக்கூடிய 20% எடுத்து பார்த்தோம்னா 1750 ரூபாய். அப்போ கூட அது இன்னும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் கிடைக்கல, 40 விழுக்காடு கூடுதல் விலையில் தான் விற்கிது அப்படின்னு தெரியுது. இப்போ டெப்ட்டை நம்ம கழித்து பார்க்கலாம், அதாவது டெப்ட்டை வந்துட்டு இல்லாமலே பார்க்கலாம், பார்த்தாலும் அது பெரிய இம்பேக்டை கொடுத்துறாரு. 1771 ரூபாய். ஸோ நம்ம பெஸ்ட் கேஸ் சினாரியோ பார்த்தாலே 1700 ரூபாய் தான் அதனுடைய மதிப்பு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அதனால ஒஸ்ட் கேஸ் சினாரியோ பார்த்தீங்கன்னா 1300. ஸோ இன்னமும் அது வந்து உச்ச விலையில் தான் வித்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பு. இது நம்மளுடைய மதிப்பீடு மட்டும்தான். தயவு செஞ்சு இதை வச்சு மட்டும் ஏஷியன் பெயிண்ட் ஸ்டாக்கை வாங்காதீங்க. உங்களுடைய அனலிசிஸை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்குறதா இல்லையான்னு முடிவெடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை, நாங்கள் எந்த விதமான ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய பணம், உங்களுடைய பங்கு, நீங்கள் தான் முடிவெடுத்து வாங்கணும். எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.